அருமை மாஸ்டர், மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 8, 2009 காலை 10:30. என் மகனின் துணிச்சல் பயனளித்துள்ளது. இச்செய்திகளை பற்றிய அவரது நீண்ட உரை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பல இதயங்களை, அதன் விளைவுகளை அவை உணர்ந்தாலும் இல்லாவிடினும் சென்று சேர்ந்துள்ளது. அவர் கூறியுள்ள கருத்துக்களை பகுத்தாய்ந்து காண்பது, பலரும் இச்செய்திகளை வேறொரு வெளிச்சத்தில் காண்பதை ஏதுவாக்கும். மனிதர்களின் உலகில், குறிப்பாக ஒருவர் செயல்பட வேண்டியுள்ள உணர்வுறு நிலையின் தற்போதைய மட்டத்தில், அனைத்தும் மெதுவாகவே முன்னேறுகின்றன. மொத்தத்தில் மாஸ்டரது செய்தி புரிந்து கொள்ளப்பட்டு நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் பரந்த மனப்பான்மையை அதிகரித்து காலம் தனது பணியை நிறைவேற்றும். விஷயங்களின் இயல்பு அவ்வாறு உள்ளது. தேக்கநிலை என்பது நமது மிஷனின் இயல்பான பண்பல்ல. அது அதிகார சக்தியையோ அல்லது லௌகீக லாபங்களையோ மையமாக கொள்ளவில்லை. ஒட்டுமொத்தமான பரிணாம வளர்ச்சியுடன் ஒத்து போகின்ற ஒரு மட்டத்தை நோக்கி முன்னேற மனிதகுலத்திற்கு உதவுவதே அதன் நோக்கமாகும். இது விஷயங்களின் இயல்பாக உள்ளது. உணர்வுறு நிலையின் இத்தகைய விரிவாக்கம் தவிர்க்க இயலாததாகும். ஏற்கனவே அனைவரும் ஈடுபாட்டுடனும் முழுமையான புரிந்துணர்வுடனும் இருக்கும் பட்சத்தில், நமது வழிமுறை அதற்கான தன் பங்கை அளிக்கிறது. எங்களது போதனையை பொறுத்தவரை, விவரமறிந்த ஞானிகள் எங்களது வரம்பு மீறிய துணிச்சலை பாராட்டவே செய்வர். நாங்கள் குறிப்பிடுகின்ற உணர்வுறு நிலையின் இத்தகைய விரிவாக்கத்திற்கு அனைத்துமே பங்களிக்க வேண்டியது அவசியம். இச்செய்திகளை பதிப்புகளாக வெளியிடுவதில்தான் எங்களது முக்கியமான நோக்கம் உள்ளது. இவற்றிலிருந்து வெளிப்படுகின்ற விசேஷமான அதிர்வலைகளை புரிந்துகொண்டு அதனால் பலனடைபவர்கள் மகிழ்ச்சியானவர்கள். பரிணாம் வளர்ச்சி பாதையில் அனைவரும் முன்னேறுவார்களாக. அறியாமை இருளில் சிக்கியுள்ள மனிதகுலத்தின் நன்மைக்காக கீழுலகில் நாங்கள் ஆற்றும் பணியின் தன்மை அத்தகையதாகும். அனைவருக்கும் ஆசிகள். பாப்புஜி.